वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम्। श्री शंकराचार्य मुदास्यपादं च स्थामलकं च शिष्यं तं तौलकं वातेकालं ज्ञानस्वगुरुं सम्पदमनुदोस्ति सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे परम्पराम्। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणचक्षुश्रोत्रमतोबलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मामा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेयोपनिषत्सु धर्माः ते मयि सन्तु ओम शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम சாமவேதத்துக்கு சேர்ந்ததான குந்திகோபனிஷத் அப்படின்னு பார்த்துருக்கோம். குந்திகம் அப்படின்னாக்க நீர் பாத்திரம், ஜலஸ்தாயி, அது வாட்டர் பாட் அப்படின்ற கமெண்ட் அது அப்படின்ற அர்த்தம். அது ஒரு உபலட்சணமா சந்நியாசத்தை குறிக்கக்கூடியதான ஒரு உபனிஷத் அப்படின்னு பார்த்தோம். போன தடவை தீட்சா நியமங்கள்லாம் பார்த்தோம். தீட்சா பட்டுக்கணும், காஷாயத்தை வைத்துக் கொள்ளணும், எல்லாம் பண்றார். பவித்திரம், ஸ்நான சாட்டி வச்சுக்கணும், நதி புலினத்துலதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். எல்லாம் எப்பொழுதுமே அவர் கிளீன் வாட்டர்ல தான் அவர் குளிக்கணும், அவரை கிளீன் வாட்டர் தான் குடிக்கணும் அப்படின்னா சொன்னோம். அப்புறம் பத்திரத்துல பண்ணதான தர்ப்பண பாத்திரத்தை வைத்துக் கொண்டுதான் தர்ப்பணம் பண்ணணும், அதான் தீட்சை யூஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டு இந்த விஸ்வத்துக்கு தான் அதிஷ்டானமாக பஞ்சபூதங்களுடைய ஒரு அம்சம்தான் அப்படின்னு அவர் அதை புரிந்து கொண்டு பிரம்மமாகவே திகழணும் அப்படின்னு சொன்னோம். சரி, அதற்கு பிறகு இப்ப என்ன சொல்ல போறாரு, அதெல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு எதியினுடைய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்றதை பிரகடனம் பண்ணக்கூடியது இப்ப ஆரம்பிக்கிறது. எதேகே ஸ்வானுபவ பிரகடனம் அப்படின்றதுதான் இப்போ ஒரு சன்னியாசியாக இருக்கக்கூடியவனுடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் என்ன அப்படின்றதை வெளிப்படுத்துவதாக அமையக்கூடியது இந்த டாபிக், இனி வரக்கூடிய டாபிக். அது எப்படி இருக்கு அப்படின்றது பார்ப்போம். மைய கண்ட சுகாம் போதௌ பகுதா விஸ்வ ஈச்சயः உற்பத்தியந்தே விலீயந்தே மாயா பருத விப்ரமாத். 20வது மந்திரம். எதியினுடைய சுவானுபவம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் எப்படி நினைக்கிறார் இந்த உலகத்தை அப்படின்னா, நாமெல்லாம் இந்த உலகமானது நமக்காக இருக்க, அதுல இருந்து எதையாவது எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு நினைத்து பார்த்து கொண்டிருப்போம். ஆனா அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, இந்த உலகமே என்னிடம் இருந்துதானே மைய பித இல்லையா, என்கிட்ட மைய சர்வம் ஜாதம் அப்படின்னு கைவல்ய உபனிஷத்துல சொல்லியிருக்கீங்க. எல்லாமே இவர்கிட்ட இருந்து வந்தது என்பதை உணர்ந்து விட்டவர் எதி. அந்த சன்னியாசி எப்படி பார்க்கிறாருன்னா, எங்கிட்ட இருந்து வந்தது தானே இந்த உலகம், எங்கிட்ட தானே இந்த உலகம் லயமாக போகுது அப்படின்ற சிந்தனையோட போறார். அவர் எங்க போனாலும் எப்படி போறார், மயி அகண்ட சுகாம் போதௌ பகுதா விஸ்வவீச்சியா அப்படின்னாரு. அகம், என்னிடம் இருந்துதான் இந்த சந்தோஷம் என்பதே அகண்டமான சந்தோஷ கடல் அப்படின்னு நம்ம சொல்றோமா, ஓஷன் ஆஃப் ஜாய். இது எங்கிருந்து வந்தது அப்படின்னாக்க எங்கிட்டேன்னு தான் வந்தது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அது மாத்திரம் இல்ல, பகுதா விஸ்வ வீச்சையா, இந்த பகுதா அநேக விஷயங்கள் இல்லையா இந்த உலகங்கள்ல இருக்கு. எத்தனை விஷயங்கள் இருக்கு, மனிதர்கள் என்ன, மிருகங்கள் என்ன, பிளான்ஸ் என்ன, மரங்கள் என்ன, கொடிகள் என்ன, நதிகள் என்ன, மலைகள் என்ன, இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய பகுதா விஸ்வ வீச்சையா, இதெல்லாம் என்னுடைய ட்ரூ நேச்சர் இருக்குல்ல, அதனுடைய ஒரு வேவ்ஸ் தான் எல்லாமே.
எப்படி நதியில வேவ்ஸ் இருக்கோ, எப்படி கடல்ல அலை இருக்கிறதோ, அப்படி என்னிடம் இருந்துதான் இந்த உலகம் தோன்றிட்டு இந்த உலகங்கள்ல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அந்த வேவ்ஸ் மாதிரி இருக்கு. இதா ஒரு கடல்ல எப்படி வேவ்ஸ், நுரை, குமிழ் எல்லாம் தோன்றுகிறதோ அப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. உற்பத்தியந்தே என்கிட்ட இருந்தா உண்டாச்சு. இதெல்லாம் எங்க போறது? கடைசியில எல்லாம் மையேவ விநீயந்தே, எங்கிட்டேதான் லயமாகிறது. இதெல்லாம் என்ன? மாயா மாருத விப்ரமான் அப்படின்னாரு. இதெல்லாம் அந்த மாயையான அந்த காத்தடிக்கிறத பாருங்க, விண்ட் ஆஃப் மாயா. அந்த மாயையினுடைய காற்று தான் இப்படி எல்லாம் பிரமிக்க செய்கிறது. இது மாதிரி ஒண்ணு நிஜமாக இருக்க மாதிரியும் நான் வேற மாதிரியும் தோணுவதற்கு காரணம் என்ன? இந்த மாயை காற்று தான். இதை புரிந்து கொண்ட அந்த மாயை எனக்கூடிய காற்றை புரிந்து கொண்டோம்னாக்க அங்க இருக்கக்கூடிய தண்ணிய நான் தான், அதுல இருக்கக்கூடிய அலை, குமிழ், நீர் எல்லாம், நுரை எல்லாம் நான் தான். எல்லாம் அந்த கடல்ல இருந்து தான் உண்டாச்சு. எல்லாம் அந்த கடல்லையே தான் லீனமாக போகும். அந்த அலைகள்லாம் கடல்ல உள்ள கடல்லையே தான் போகுது. இப்படித்தான் இந்த உலகமும் என்னிடம் இருந்து உண்டாச்சு, என்னிடமே லயமாக போகிறது அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த யதி, அந்த ஞானி ஆனவர். அதற்கு பிறகு இப்படி உலகத்தை எப்படி பார்த்தார், ஆத்மாவை பார்த்தார் அப்படின்னாக்க, நமே தேஹேன சம்பந்தா மேகேனேவ விஹாயசஹ அதக்குதோ மே தத்தர்மாஹ ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு. எனக்கு ஞானம் வருவதற்கு முன்னாடி நான் குளித்து கொண்டிருக்கிறேன், நான் கனவு காணுகிறேன், நான் தூங்குகிறேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் நான் என்ன நினைச்சேன், இதெல்லாம் மனுஷனுடைய தர்மங்கள், மனுஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாம் எப்படி இருப்பான்? ஒரு மனுஷன் பிறந்தான்னா அவன் அப்படிதானே சார் போச்சுன்னு இருப்பான். அவன் கொஞ்சம் நாளைக்கா கனவு காணுவான், அப்புறம் கொஞ்சம் தூங்குவான், இப்படித்தான் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தேன். இப்போ எனக்கு நல்ல வேதாந்தத்துல சொன்னது புரிஞ்சு போச்சு. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரித்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா. இது அந்த தத்துவபோதத்துல படிச்சது. எல்லா உபனிஷத்தையும் இதை திருப்பி 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 சொல்லி இப்பொழுது சன்னியாசம் வாங்கின நிலையில என்னுடைய நினைப்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கும் இந்த தேகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நமே தேகேன சம்பந்தா, எனக்கு ஒரு நாளும் இந்த உடம்போட கனெக்ஷன் கிடையாது. நான் ஸ்தூல சரீரமும் இல்லை. ஸ்தூல சரீரத்தோட நான் சேர்ந்தாதான வேக்கர். நான் சூக்ஷ்ம சரீரத்தோட சேர்ந்தாதான கனவு காணக்கூடிய ட்ரீமர். நான் அஜானத்தோட காரண சரீரத்தோட ஐடென்டிஃபை பண்ணாதானே எனக்கு தூக்கம் வரப்போகுது, ஆனந்தமய கோஷம் வரப்போகுது. நான் இந்த மூணுக்கும் அப்பாற்பட்டவன் நல்லா தெரியறது. அந்த 3 விதமான சரீரத்திரயத்துக்கும் விலக்ஷணஹாம் அப்படின்னு நல்லா தெரிந்து விட்ட காரணத்தினால எனக்கு இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, இந்த சம்பந்தமானது பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட எனக்கு சம்பந்தமே இப்ப கிடையாது. சம்பந்தமானது ஏற்படுமான ஏற்படவும் ஏற்படாது. எப்படி? அந்த கிளவுட் எல்லாம் நிறைய தெரியுத, அந்த மேக கூட்டங்கள், அதுக்கும் ஏதாவது அந்த நம்ம பார்க்கக்கூடிய ஆகாசத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது ஏதோ நடுவுல இருக்கு இல்லையா? அந்த கிளவுட தாண்டி ஏரோப்ளேன் எல்லாம் போறது கீழே இருக்கு. இந்த கிளவுடுக்கும் ஆகாசத்துக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா? அதே மாதிரிதான் எனக்கும் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை. நமே தேகேன சம்பந்தா. எப்படி? மேகேனைவ விஹாயசஹ. எப்படி இந்த கிளவுட்ஸ்க்கெல்லாம் அன்அட்டாச்டா அந்த ஸ்கையோட இருக்கிறதோ அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவும் இருக்கிறது. இந்த ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், காரண சரீரத்துக்கு சம்பந்தமே கிடையாது அப்படி என்பதை நான் நன்கு உணர்ந்து விட்டேன். நல்லா எனக்கு புரியுது இல்லையா? எனக்கு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது என்பதை அறிந்த பிறகு இந்த ஜாகிரதை, சொப்னம், சுசுப்தி இந்த தர்மங்கள்லாம் எனக்கு ஏதாவது ஒட்டுமா யோசிச்சு பாருங்க இல்லையா? எனக்கு என்ன நிஷ்கலம், நிஷ்கிரியம், சாந்தம், நிரவத்தியம், நிரஞ்சனம் எதுவும் ஒட்டாது என்று தெரிந்துவிட்டேன். சங்கோஜயமாத்மா என்பதை நல்லா கேட்டு 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 சிரவணம் பண்ணி 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 அப்படியே அசிமுலேட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு எதுவுமே இந்த உலகத்துல ஒட்டாது
அப்படி இருக்கும் பொழுது நான் வேக்கராக இருக்கிறேன், நான் கனவு காணுகிறவனாக இருக்கிறேன், நான் தூங்குபவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாகிர சொப்ன சுசுப்திஷு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எனக்கு ஏதாவது அதெல்லாம் அவர்களுக்கு இல்லையா, யார் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸை நான் நினைக்கிறானோ அவர்களுக்கு இந்த தர்மங்கள்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அவர் பாவம் இல்லையா, அவர் நினைச்சேன் சார் நான் முடிச்சுட்டு இருக்கேன் சார், நீங்க என்ன சார் எப்படி சொல்றீங்க, நான் முடிச்சுட்டு இருக்கேன் சார், நான் தூங்கினேன் சார், நான் கனவு கண்டேன் சார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அஞ்ஞானிகளுடைய பேச்சு இதெல்லாம், இவர்களுக்குள்ள இதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு. அதஹா குதோமே தத் தர்மாக, இப்படிப்பட்ட தர்மங்கள்லாம் எப்படி சார் எனக்கு வரும், இதெல்லாம் அஞ்ஞானிகளுக்கு வரக்கூடிய தர்மம். நான் இருக்கிறேன், நான் போகிறேன், நான் பசியோடு இருக்கிறேன், நான் தாகத்தோட இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் துக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. நான் ஆம்பளை, நான் பொம்பளை, இப்படி என்ன தர்மம் விஞ்ஞானமய கோஷம் இல்லையா, எனக்கு தெரியாது, நான் நன்கு தூங்கினேன்ற ஆனந்தமய கோஷம், இப்படி இதெல்லாம் அஞ்ஞானியா இருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்கா பஞ்சகோஷ அதீதகான்னு தெரிந்த பிறகு இவ்வளவு நாள் வேதாந்தத்தை கேட்டுவிட்டு இதை ரியலைஸ் பண்ணவனுக்கு எப்படி சார் இந்த தர்மங்கள்லாம் எனக்கு ஒன்று ஒட்டும், இதெல்லாம் ஒரு நினைச்சாலே சிரிப்பா இருக்கு. எப்படி மனிதர்கள் தன்னை முழிச்சுட்டு இருக்கிறவனாகவும் சொப்பனம் காணுகிறவனாகவும் தூங்கி போறவனும் நினைக்க முடியும், நினைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அத்தகா சுத்தோமே யாரு சொப்ன சுஷித தர்மாக, இந்த தர்மங்கள்லாம் எனக்கு எப்படி சார் வரும் அப்படின்னு நினைத்து கொண்டு கலந்து அப்படி போயிட்டு இருக்காரு. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்கா, ஆகாஷவத் கல்பாதி விதூரகா அகமாதித்ய வத் பாஸ்ய விலக்ஷணோ அஹாத்யவத் நித்ய நிஷ்சலோகம் அம்போதிவத் பாரதிவர்ஜிதோகம். அவருடைய நினைவு எப்படி இருக்கும்ன்றது கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாங்க. ஞானி எப்படி இருக்கார் அப்படின்னா, அவர் ஆகாஷவத்தை கல்பாதி விதூரகா, ஆகாசம் இல்லையா, அது எவ்வளவு தூரம் போறதுன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? நீங்க இன்னைக்கு போச்சுன்னா ஏரோப்ளேன் விடுங்க, ஐஎஸ்ஆர்ஓ ராக்கெட் விடும், ராக்கெட் எது வரைக்கும் போகும், அது வரைக்கும் அதுக்கு மேல இல்லையா ஸ்பேஸ், அதுக்கு மேல இல்லையா. நீங்க போய் அப்படி லேண்ட் ஆயிட்டீங்க, அவ்வளவுதான், சந்திராயன்லயோ செவ்வாய் கிரகத்திலயோ லேண்ட் ஆனீங்க. அதுக்கு மேல அங்கேருந்து பாக்குறவனுக்கு அதுக்கு மேலேயும் ஒரு உலகம் இருக்கு. நீங்க அங்க போய் சந்திராயன்ல போய் ஒரு ஐஎஸ்ஆர்ஓ செட்டில் பண்ணாதான் அங்கேருந்து மேல இருக்கக்கூடிய எவ்வளோ யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கெல்லாம் போக முடியும். இப்படி என்னுடைய சொரூபமானது இப்படித்தான் உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாத சொரூபம். ஆகாஷவத்து கல்பகா விதூரகா, ரொம்ப ரிமோட்டாக இருக்க. எப்படி இந்த ஸ்கையானது எவ்வளவு தூரம் போறதோ அப்படி போகிறது, அப்படி போகிறவனாக நான் இருக்கிறேன். அகம் சரி. ஆதித்யவத் பாஸ்ய விலட்சணோகம், அது மட்டும் இல்ல, அது நான் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. எப்படி சூரியனுடைய ஒளியினால இந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவருக்கு அந்த சூரிய இது மாளிகை, இது சாக்கடை, இது நல்ல படித்தவர்களுடைய வீடு, இது ராஜாவினுடைய வீடு, இது ஏழையினுடைய வீடு, இது சாக்கடை, இது கங்கை, இது கோதாவரி அப்படின்ற ஒரு பேதங்கள்லாம் அந்த சூரியனுக்கு இருக்கும். ஆப்ஜெக்ட்ஸுக்கும் அவருக்கும் சம்பந்தமே, அந்த சூரியனுக்கும் சம்பந்தமே இல்லை. அதே மாதிரிதான் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இந்த உலகத்துல, இந்த யூனிவர்ஸ்ல கிடையாது. அஹாரியவத்து நித்திய வினஷ்டலாகம், நான் எப்படி இருக்கேன், என்னை நான் அஹாரியம் வது நித்திய வினிஷ்டலா அகம், நான் அப்சல்யூட்லி இல்லையா, எங்கேயும் நிஷ்டலா, நான் இங்கு அங்கிங்கனாதபடி எங்கும் உட்கார்ந்துருக்கேன் இல்லையா. ஏகோ விஷ்ணு மகத்பூதகம் பிருதத்பூதான்யநேகஷா திரீலோகான் வியாபிய பூத்தே இல்லையா, 3 லோகத்திலையும் வியாபிச்சு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய நான் எங்கேருந்து நான் நகர்றது இல்லையா. அதனால என்னை அகாரியம், என்னை யாரும் ஷேக் பண்ண முடியாது.
விநாசம் நிதிஷ்சலஹா, விசேஷமாக இம்மூவபிளாக இருக்க, ஷேக்கபிளாக இருக்க. நான் எப்படி இருக்க தெரியுமா இல்லையா? அகம் இல்லையா, மேருமலை மாதிரி இருக்கு இல்லையா. மேருமலை கிட்ட யாராவது, அது மேரு எப்படி இருக்கு? இம்மூவபிளா இருக்கு, அன்ஷேக்கபிளாக இருக்கக்கூடியது இல்லையா. அந்த மேருமலை யாராவது அது கிட்ட நெருங்கி அதை வெட்டவோ நெருங்கவோ முடியுமோ? யாராலையும் முடியாது. அது மட்டும் இல்ல, நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? என்னுடைய சொரூபம் நீ எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய சொரூபம் என்று, நான் கடல் மாதிரி ஒரு சொரூபம். எனக்கு அக்கறை என்பதே கிடையாது. இந்த கடலுக்காவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு சிட்டி இருக்கும், இந்த பே ஆஃப் பெங்கால்னு பிரிக்கிறோம், அந்த பக்கம் இந்தியன் ஓஷன் பிரிக்கிறோம், இந்த பக்கம் அரபிக்கடல் பிரிக்கிறோம் இந்தியால. எனக்கு கரையே கிடையாது. நான் எங்கு இருக்கக்கூடிய அகம் அம்போதிவது, அந்த கடல் நீரை போல இருக்கக்கூடியவன் தான் நான். இப்படித்தான் அவர் தியானம் பண்ண கொண்டே இருக்கார். பார விவர்ஜிதா அகம் பாரா ஜீவித்தே உஸ் பார். பார்னா அக்கறை. அக்கறை என்பதே எனக்கு கிடையாது. கரையற்ற கடல் அல்லவா நான். இப்படித்தான் ஒரு ஞானியானவர் நினைப்பார் அப்படின்னு நமக்கு துண்டிகோ உபனிஷத்து. ஞானி ஆயிட்டோமான்னு செக் பண்ணலான்னு உங்களுக்கு என்ன அர்த்தம், என்ன மெஷர்மெண்ட் ராடு நமக்கு உபனிஷத் கத்து தருது? ஆகாசம் மாதிரி இது எல்லாத்தையும் விட ரொம்ப தூரமா இருக்கேன். என்னுடைய ஐடியாஸ் எல்லாம் இந்த ஆகாசவத்தை கல்ப விதூரகா அகம். என்னுடைய ஐடியாஸ், மென்டல் ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப தூரம் இல்லையா, இந்த ஸ்கை மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு. ஆதித்ய விலட்சணா அகம். எப்படி இதற்கெல்லாம் விலட்சணமாக அந்த சூரியன் இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸுக்கு சம்பந்தம் இல்லாம அப்படி நான் 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 ஆத்மா என்று பிரகாசித்துக் கொண்டே இருக்கேன். எனக்கு ஒரு ஷேக்கும் கிடையாது, ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. நான் எப்படி அப்படின்னாக்க மேருமலை மாதிரி இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன். என்னை எதுவும் பண்ண முடியாது, நெருங்க முடியாது. எனக்கு ஒரு ஷேக்கும் கிடையாது. அது மட்டும் இல்ல, நான் கடல் போல இருக்கேன். எப்படிப்பட்ட கடல்? எந்த பக்கமும் கரை என்பதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றார், நாராயணோகம் நரகாந்தகோகம் புராந்தகோகம் புருஷோஹமீஸ்வரா அகண்ட போதோஹமசேஷ சாட்சி நிரீஸ்வரோஹம் நிரஹம் ச நிர்மமஹ. நாராயணோகம், நராணாம் மயனம், நாராயணம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நராணாம் மயனம், பரமேஸ்வரன் அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். நராணாம் மயனம், நரம் என்றால் ஜலம் இல்ல, எங்கும் ஜலமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாராயணன் மாதிரி இருக்கிறேன் நானு. நான் தான் நரகாந்த கோகம். நரகாசுரன் கதையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. எப்படி விஷ்ணு அப்படின்னா அந்த நரகாந்தகனாகவும் நான் தான் இருக்கிறேன். நான் தான் நாராயணனாகவும் இருக்கேன். நான் தான் அந்த நரகனை அந்தகம் பண்ணக்கூடிய இல்லையா நான் தான் இருக்கிறேன். நான் தான் நீங்க புராணத்துல சொன்ன சிவனாக இருக்கிறேன். புராந்தகா திபுராந்தகா இல்லையா, அப்படியே அந்த திபுராசுரன் கூடியவனை பதம் பண்ண வேண்டும் என்பதற்காக சிவன் எப்படி ஒரு பெரிய ரதத்தை எடுத்துட்டு இந்த சூரியன் சந்திரனையும் அப்படியே வீலா வச்சுட்டு விஷ்ணுவை வச்சுட்டு சாரதியாக பிரம்மாவை வைத்துக் கொண்டு அந்த திபுராந்தகனை வதம் செய்ய போனாரோ அப்படி எல்லா தெய்வ ஸ்வரூபமாகவும் நான் தானே சார் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறார். அகண்ட போதோகம் இல்லையா, நான் இன்பினிட்டாக இருக்கிறேன். அகண்ட போதகா, அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைத்து இருக்கக்கூடிய அன்லிமிட்டடாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம், இன்பினிட்டான ஒரு ஸ்வரூபம். அகம் அசேஷ சாட்சி, எல்லாவற்றுக்கும் நான் சாட்சியாக ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம அவஸ்தாத்திரய சாட்சி இல்லையா. இந்த ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம், இது எல்லாத்துக்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன், என்னை தவிர வேறு இல்லை அப்படின்ற நினைப்பு. நிரீஸ்வரஹா இல்லையா, அதனால எனக்கு யாரும் எனக்கு ரூல் போடவே முடியாது. எனக்கு ஈஸ்வரன் இப்படி என்னை கூட நான் தான் ஈஸ்வரனாக இருக்கிறேன். நான் தான் திபுராந்தகனை கொண்டேன். எனக்கு ஒரு ஈஸ்வரன், ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன் உண்டா எங்கேயாவது வருமா இல்லையா? அதனால இல்லை. அது மட்டும் இல்ல, நிரகம் ச நிர்மமஹா, இந்த அகம் மம
இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நான் இந்த அகத்துக்கே வழி இல்லை. இதை விட எப்படி மம இருக்கும்? இந்த பாடிக்கு ஒரு ஒய்ஃபு, ஒரு பையன், ஒரு வீடு, ஒரு வாசல், ஒரு பணம், பேங்க் எப்படி வரும்? இதுக்கே நான் ஓனர்ஷிப்புக்கே சொந்தம் இல்லாதவன் நான். என்னோட சேர்ந்தவர்கள் என்று எப்படி இருப்பார்கள்? அகமும் கிடையாது, மமமும் கிடையாது. நான் எங்கும் இருக்கக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபம், எல்லாம் நான் என்று இருக்கக்கூடிய சொரூபம். எனக்கு இரண்டாவது பொருள் என்பதே கிடையாது. கண்டாதானே உங்களுக்கு அகம் மம போன்ற விவகாரங்கள்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கிறார். சரி சார், இது வேதாந்திக்காக இப்படி எல்லாம் நினைக்கணும்னு அழகா சொல்லி கொடுத்தீங்க, என்ன புரிஞ்சுது. யோகா தர்சனம் அப்படின்னு ஒண்ணு. யோகத்தை அபியாசனம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே அவர்கள் எல்லாம் இந்த நிலைக்கு வருவார்களா, எப்படி வருகிறார்கள் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. அவர் ரொம்ப அழகா பாஷ்யம் பண்றாரு, உபனிஷன் பண்றாள். அவர் என்ன சொல்றாருப்பா, அப்பா இந்த பிரம்மன் நாலேஜ் எல்லாம் ஒரு வேதாந்திக் மெத்தட்ல இவ்வளவு நேரம் சொல்லிட்டே வந்தோம். அப்போ நடுவுல ஒரு இந்த யோகா டெக்னிக் வைத்து கொண்டது. இந்த மெத்தட் பிடிக்காதவ பற்றியா, இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து பிடிக்காதவர்கள் சில பேருக்கு யோகத்துல ஒரு மோகம் இருக்கு இல்லையா, அவர்கள் யோகத்தை பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஞானிகள் நாம புராணங்கள்லாம் பார்க்கிறோம், யோகிக்காக இருந்து பவர்ஸ் எல்லாம் பண்ணி சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யோகிகள் எல்லாம் பார்த்திருக்கோம். அந்த யோகிகளுடைய நாலேஜ் எப்படி இருக்கும் இல்லையா, அவர்கள் எப்படி இந்த பிரம்மத்தை பார்க்கிறார்கள் அந்த பிராக்டிஸ்ல, அப்படி பிரம்ம சாட்சா்காரம் யோகாபியாசத்தினாலும் வருமா இல்லையா. இப்படி சில பேர் வேதாந்தத்தை அறிந்து நானே பிரம்மம் என்று அறிந்து திரும்ப திரும்ப பௌன புண்ணிய சிரவணம் புரியா அப்படின்னு ஆச்சாரியா திரும்ப திரும்ப சிரவணம் பண்ணி அதை அப்படியே கொட்டி 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 நானே பிரம்மம் என்று தெரிந்து ஞானி ஆகலாம். அதுதான் வேதாந்திக் மெத்தடு, ஆச்சாரியாளுடைய மெத்தடு. ஆனா எத்தனையோ உபனிஷத்துல எத்தனையோ யோகிகள்லாம் இருக்காங்க. அவர்கள்லாம் இந்த யோகிகள்லாம் எப்படி இந்த பிரம்ம நிலையை அடைந்தார்கள், அவர்கள்லாம் எப்படி நினைத்த உருவை பெறுகிறார்கள், போகிறார்கள், சொன்ன இடத்துக்கு திடீர்னு வந்து இறங்குறார்கள். அவர் பாட்டுக்கு அவதாரம்னு சொல்லிட்டு இறங்கி வந்து ஒரு அம்மாவை வைத்துக்கொள்ளியும் ஒரு அப்பா வைத்துக்கொள்ளியும் நான் ராமாவதாரம், நான் கிருஷ்ணாவதாரம், நான் மத்ஸ்யாவதாரம், நான் வராக அவதாரம் அப்படின்னு எடுக்கிறார். அவருக்கு எப்படி இந்த அவதாரங்கள்லாம் வருகிறது, யோகி பவர்ஸ் எல்லாம் எப்படி வருகிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு இப்ப சொல்ல போறார். யோகாபியாசேன பிரம்ம சாட்சா்காரா, யோக அபியாசத்தின் மூலமாக பிரம்மசாக ரியலைசேஷன் பிரம்மன் த்ரூ பிராக்டிஸ் ஆஃப் யோகா அப்படின்றதை இப்ப சொல்ல போறாரு. ததபியாசேன பிராணாபானௌ சம்யம்ய புருஷன அபானயோர் மத்தியே வாணி ஆஸ்தாய சம்ஸ்ரயேத் சந்தஷ்ய சனகைர்ஜிஹ்வாம் யவமாத்ர விநிர்கதாம் ஆஷமாத்ரீம் ததா திருஷ்டிம் ஸ்ரோத்ரே ஸ்தாப்ய ததா புவி ஸ்ரவணே நாசிகே கந்தாய தத்துவம் நச்ச சம்ஸ்ரயேத். பியூர் யோகம் இல்லையா, தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைதான். ஆனாலும் நமக்கு நாலேஜ் வேணும் இல்லையா. ஞானிகள்லாம் என்ன பண்றாங்க, கொஞ்சம் சொல்றது கஷ்டமான ஒரு போர்ஷன் அப்படி முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுட்டு நம்ம விட்டுடுவோம். எல்லாரும் அப்படி இருக்கிறது தான் இது சேஃப் இல்லையா. இதெல்லாம் பிராக்டிஸ் எல்லாம் பண்றது என்பதுதான் நடக்காத காரியம். ஆகையினால இது தெரிஞ்சுக்கலாம் நாலேஜுக்காக. இப்படி எல்லாம் யோகிகள் இருந்திருக்காக. நம்ம புராணங்கள்ல பார்த்த யோகிகள் எல்லாம் சாதாரணமான மனிதர்கள் இல்லை. அவர்களுக்குள்ள அவ்வளவு உழைப்பு இருந்தது. அதனாலதான் அந்த நிலையை, அந்த பிரம்மஞ நிலையை அவர்கள் அடைந்தார்கள் அப்படின்றதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்றதுக்காக இந்த மந்திரங்கள்லாம் இல்லைன்னா நமக்கு இந்த ஐடியாவே கிடைக்காது இல்லையா. அப்படி சொல்லுது ததபியாசேன இல்லையா. தத்து அப்படின்னா யோக சாஸ்திரம். யோக சாஸ்திரத்துல வரையறுக்கப்பட்ட அந்த யோகத்தினுடைய அபியாசேன, அதை அபியசிப்பது அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணி கொண்டே இருக்கு. பை த பிராக்டிஸ் ஆஃப் யோகா என்ன பண்றாரு இவரு, இந்த யதியானவர், இந்த ஞானி யோகியானவர் பிராண அபானோ சம்யம்ய, இவர் தன்னுடைய பிராணனையும் வைட்டல் எனர்ஜியாக இருக்கக்கூடிய பிராணன் அபானன் இது ரெண்டுத்தையும் நன்றாக கண்ட்ரோல் பண்றார். பிராணாயாமம் எல்லாம் பண்ணி
அதுக்கு உண்டான ஆசனத்துல போய் உட்கார்ந்து இல்லையா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணி அந்த பிராணாயாமத்தின் மூலமாக நன்கு அடக்குகிறார். தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் நன்றாக அடக்கி விடுகிறார். பண்ண உடனே அவருக்கு அந்த ஸ்புரணமானது ஏற்படுகிறது. நான் பிரம்மம் என்பது எப்படி ஏற்படுகிறது அப்படின்றது போல போறாரு. விருஷண அபானயோர் மத்தியே அப்படின்னு இந்த யோக சாஸ்திரங்கள்ல மூலாதாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னாக்க அந்த மூலாதாரம் தரையில ஒரு மனிதன் உட்கார்ந்துருக்கார். சபலாங்கல் போட்டு சொத்திகாசனத்துல உட்கார்ந்துருக்கார். அவருடைய ஆசன வாய்க்கு இல்லையா அது எங்க இருக்கு? ஒரு ஆதாரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அது எங்க இருக்கு? பிரம்மத்துலதான் இருக்கு. இல்லையா மூலாதார கணபதி மூலம் ஆதார மூலமாக இருக்கக்கூடிய அங்கதான் ஒரு பிரம்ம உச்சம் அப்படின்னு அதுலதான் உட்கார்ந்துருக்காரு. அதுல இருந்து அதுக்கு கீழே ஒரு இன்ச்சுக்கு கீழே ஒரு கவுந்ததாக குண்டலினி சக்தி அப்படின்னு இருக்கிறதாக சௌந்தரிய லகராதிகம்லாம் நம்ம பார்த்துக்கோம். இந்த குண்டலினியானது மூலாதாரத்திலிருந்து கொஞ்சம் மேல இல்லையா அதுக்கு ஒரு இன்ச்சு மேல சுவாதிஷ்டானம் அப்படின்னு இருக்கு. அதற்கு கொஞ்சம் மேல மணிப்பூரகம் அப்படின்னு இருக்கு இல்லையா. மணிப்பூர் அப்படின்னு நம்ம சொல்றோம். மணிப்பூரகம் இருக்கு. அந்த மணிப்பூரத்துக்கு மேல இது மூலாதாரம் கீழே இருக்கு. சுவாதிஷ்டானம் அதுக்கு மேல இருக்கு. மணிப்பூரகம் இல்லையா அது நாபிக்கு மேல இருக்கு. அதற்கு மேல ஹிருதயம். இதுக்கு பேர் அநாகதம் அப்படின்னு பேரு. இதுக்கு மேல இங்க கழுத்து இருக்கு இல்லையா இதுக்கு விசுத்தி சக்கரம் அப்படின்னு பேரு. அதற்கு மேல இந்த இடத்துக்கு பேர் ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு பேரு. இப்படி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, இதற்கு மேல இங்க சகசிராரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இவர் இந்த யோகியானவர் இந்த குண்டலினியை அந்த குண்டலினியானது கீழே இடா பிங்களா என்று 2 நாடிகளுக்கு நடுவுல இந்த சுஷும்னா நாடியை அவர் அப்படியே அந்த குண்டலினியை அப்படி தன்னுடைய பிராண அபானத்தை ஒன்றாக்கி அவருடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வந்துட்டாருனாக்க அவர் சொல்றபடி கேட்கும். இந்த உதானம், வியானன், பிராணன், நம்ம சொல்ற மாதிரி எழுதுக்கணும்னு நினைச்சா நம்மளால எழுதுக்க முடியுது இல்லை இப்போ இல்லையா. அப்படி வெளியில கையை நீக்கணும்னு நினைச்சா என்ன உள்ள இருக்கக்கூடிய பிராணனுடைய சக்தியை நம்ம ஓரளவுக்கு யூஸ் பண்றோம். இதை நல்லா யோகி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னாக்க அவரால் என்ன பண்ண முடியுது? அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை அவரால் இழுத்து நேர தன்னுடைய பேக் போன் வழியாக இல்லையா அது அப்படியே அந்த ஸ்பைன் வழியாக எடுத்துன்னு கொண்டு போய் இங்க எடுத்துன்னு போய் அந்த சகசிராரத்துக்கு அதை எடுத்துன்னு போய் ஒரு பேரானந்த நிலை சுதா சிந்தோர் மத்தியே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை அவர் அனுபவிக்கிறார் இல்லையா. அப்படி இதை பண்ணது. இது இந்த மூலாதாரம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னாக்க ஆசன வாய்ப்பும் மலவாய்ப்பும் நடுவுல இருக்கக்கூடியது அந்த அதுக்கு கீழே தான் இந்த குண்டலினி இருக்கு. இங்க ஒரு 3 முடிச்சு இருக்கு. இந்த 6 சக்கரங்கள் இருக்கு. ஏன்னா மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூரக சக்கரம், அநாகத சக்கரம், விசுத்தி சக்கரம், ஆக்ஞா சக்கரம், அதற்கு மேல 1000 தாமரை இதழோடு இருக்கக்கூடிய சகசிராரம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு சக்கரம் இருக்கு. இப்படி மனிதனுடைய உடம்புல இப்படிப்பட்ட சக்கரங்கள்லாம் இருக்கு. அந்த சக்கரத்துல மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் சேர்ந்து ஒரு முடிச்சு, மணிப்பூரகமும் அநாகதமும் சேர்ந்து ஒரு முடிச்சு இருக்கான், விசுத்தியும் ஆக்ஞாவும் சேர்ந்து ஒரு முடிச்சு. இது எப்படி தெரியுது அப்படின்னாக்கா மூலாதாரைக்க நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி அப்படின்னு அம்பாள் வாக்வாதினிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க லலிதா சாஸ்திரமுக்கு இல்லையா. மூலாதாரைக்க நிலையா மூலாதாரத்துல இருக்கக்கூடிய பேர் தான் பிரம்ம கிரந்தி. கிரந்தி தான் முடிச்சு, பிரம்ம முடிச்சு அங்க ஒண்ணு இருக்கு. மணிப்பூராந்தருதி தான் விஷ்ணு கிரந்தி, அதுக்கு மேல ஒரு விஷ்ணு முடிச்சுன்னு ஒண்ணு இருக்கு. ஆக்ஞா சக்கராந்தராலஸ்தா ருத்ர கிரந்தி விபேதினி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? தடில்லதாச முடிச்சு சக்கரோபரிஸ்திதா. இந்த 6 சக்கரங்களுக்கு மேல இல்லையா அது தடில் லதா இல்லையா.
அந்த மின்னல் கொடி, அந்த மின்னல் கொடி மாதிரி ஒண்ணு இருக்கு. விசதந்து தனியசி, அது எப்படி வருது கீழே அந்த குண்டலினியானது அப்படியே அந்த தாமரை இதழ் நூல் மாதிரி இந்த உடம்புல அப்படியே அந்த மேல போகுமா, அது விசதந்து தனியசி அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா. அது மின்னல் மாதிரி போகும் அப்படின்னு இருக்கு. இதை சொல்லக்கூடிய கதை நமக்கு எல்லாம் தெரியும். கதை கேன உபனிஷத்து தான் இல்லையா. எப்படி அம்பாளை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக உபனிஷத்து என்ன சொல்லிட்டு தேவர்கள்லாம் போனாங்க. ஒரு பெரிய ஒளி பிழம்பானது ரோட்ல இருந்தது. பார்த்தவங்க ரொம்ப கோபம் வந்துட்டு, யார் அது, நாங்க போற வழியில நாங்க இப்பதான் அசுரர்கள்லாம் ஜெயிச்சுட்டு வெற்றியோட வரோம் அப்படின்னு திமிரோட வந்தார்கள். யாரு, இந்திரன், அக்னி, வாயு எல்லாம். எங்களை யாரும் வெல்ல முடியும் அப்படின்னு மறந்துட்டார்கள் இல்லையா. அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாமல் நாம ஜெயிச்சிருக்க முடியாதுன்றத மறந்துட்டு நாம தானே எக்ஸாம் எழுதினோம், நாம தானே பாஸ் பண்ணோம், இதுக்கு என்னத்துக்கு காலிக்கு கிரெடிட்னு நினைச்சிருப்பான் இல்லையா. மறந்து போயிருந்ததுன்னா என்ன ஆகும் யோசிக்கல. நான் படிச்சேன், நான் எழுதினேன், நான் பாஸ் பண்ணேன், இது வேர் இஸ் த காட் இன் பிட்வீன் நம்ம கேட்கிறோம். வந்து இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் புரியாம அந்த எண்ணம் அந்த காலத்திலேயே இருந்தது. அவர் என்ன பண்ணார், தேவர்கள் என்ன பண்ணாங்க, அப்படி நினைச்சுன்னு வந்தா நடுவுல இவாளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி ஒரு மேல வரைக்கும் ஒரு எச்சம் இல்லையா, ஒரு லைட்டு. என்னடா இது, நம்ம போற வழியில போய் யாருன்னு பாரு அப்படின்னு அனுப்பிச்சாரு. நீ அக்னி பகவான் போனார். போன உடனே அவருக்கு, யார் அது, எங்க வழி எப்படி தெரிஞ்சா, யார் தெரியுமா, தெரியாத, நீங்க யார் சுவாமி அப்படின்னு கேட்டது அந்த எச்சன். என்னையா தெரியாது, என் பேரு அக்னின்னு பேரு, நான் எதை வேணாலும் தகிச்சு விடுவேன் நான் அப்படின்னு சொன்னாரு. அப்படியா, எதை வேணாலும் தகிப்பியா, அவ்வளவு பவர்? ஆமா, என்கிட்டே நீ வேலையை காமிக்கிறியா, நடுவில் நிற்கிறியா, என்னை பத்தி தெரியுமா, நகரு அப்படின்னாரு. சரிப்பா, இந்த ஒரு புல் போடுறேன், இந்த புல்லை உன்னால எரிச்சு காமிச்சுட்டு அப்ப நான் ஒத்துக்கிறேன், வழி விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த புல்லை போட்டுது. இவர் ஃபுல் வெயிட்டோட பாக்குறாரு, ஒன்னும் அசைக்கவே முடியல, அந்த புல்லை எரிக்கவே முடியல. என்னடா இது, என்னாலேயே முடியாத காரியம் உலகத்துல இருக்கா அப்படின்றது அப்பதான் அவருக்கு ரியலைஸ் ஆச்சு. அவர் நினைச்சுட்டாரு, அக்னிக்கு நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், நீ எது போட்டாலும் அந்த அக்னி பசிக்க முடியாது, நீங்க போட 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 சாப்பிட. அதனாலதான் அவருக்கு அனல்னே பேரு, அலம் புத்தியே அவருக்கு கிடையாது அப்படின்னு இவருக்கு ஆட்டம் கண்டது. உடனே ஓடி வந்தார். சார், என்னால அந்த எக்ஷன் யாரும் கண்டுபிடிக்க முடியலன்னாரு. ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. இந்திரன், வாயு, இவனால முடியலையா, நீ போய் கேளு. வாயு பகவான் இருந்தார். எக்ஷனே, யாரு நீ? சரிப்பா, நீ யாரு முதல்ல சொல்லு. மாதரிஸ்வான்னு பேரு, நான் வாயு, நான் என்னால தூக்க முடியாததுன்னு கிடையாது, நான் மனுஷன், இந்த உலகத்தை எல்லாத்தையும் தூக்கிடுவேன் நான். ஓ அப்படியா, எங்க இந்த புல்லை தூக்கு பார்ப்போம் அப்படின்னு ஒரு புல்லை போட்டுது. அந்த புல்லை அசைக்கவே முடியல, பயந்துருச்சு. இது ஓடி வந்துச்சார் வாயு பகவான். இதுன்னு இது சாதாரண எக்ஷன் இல்லை, இது என்னால அசைக்க முடியாது, பவர்லெஸ் இன் பிட்வீன் ஒரு ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் எக்ஷன் அப்படின்னு கொஞ்சம் பயம் வந்தது. ஈகோ குறைஞ்சது இந்திரனுக்கு. அப்படி நடந்து வந்தான். யார் இந்த எக்ஷன்றதை பார்க்கலான்னு வரும்போது, இதுக்கு முன்னாடி திமிரில் யாரு இது போய் பார்க்கலான்னு சொன்ன எக்ஷன் இப்ப என்ன ஆச்சு, இந்திரனுக்கோ யாரு வருது தெரியலையேன்னு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுறது. அப்படியே ஈகோ கிட்டக்க வர வர போறது. போனோன்னு அம்பாள் பார்த்தா, இது உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்கு தான் வந்து அவளுக்கு வந்துருச்சு. நம்மளை விட பெரிய பவர்லாம் இருக்கு, இந்த பவராலதான் நமக்கு ஜெயிச்செல்லாம் வந்ததுன்னு ஒரு சில நேரத்துல நினைச்சாரு அந்த இந்திர பகவான். வந்த உடனே அந்த இடத்துல அம்பாளானவள் தோன்றினாள். தோன்றி ஒரு மின்னல் மாதிரி வித்யுதா அப்படின்னு வித்யுத் மாதிரி கடில்ல தாசம் வச்சு இல்லையா, மின்னல் மாதிரி தோன்றி அந்த நாலேஜ் பிரம்ம ஞானத்தை அவருக்கு கொடுத்ததுனால பிரதமம் விதஞ்சகார பிரம்மேதி, இந்திரன் தான் முதல்ல பிரம்மத்தை அறிந்தவன் அப்படின்ற பேர் அவனுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவர் இப்படிதான் பார்த்தார் அப்படின்னு. இந்த 6 சக்கரங்களுக்கும் இல்லையா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் சேர்ந்து பிரம்ம கிரந்தி, மணிப்பூரகம் அனாகதமும் சேர்ந்து விஷ்ணு கிரந்தி, விசுத்தி ஆக்ஞா சேர்ந்து ருத்ர கிரந்தி. இப்படி உபாசனை பண்ணுகிறவர்களும் இருக்கார்கள். சில உபாசகர்கள் விமர்சன பண்றாங்க. பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, சம்ஹார கிரமம், சிருஷ்டி கிரமம் அப்படின்னு இருக்கு இல்லையா. நம்ம எப்படி வேதாந்தத்துல படிப்போம், ஆகாஷா வாயு வாயோர் அக்னி அக்னேராபகாத்திய பிருத்திவி பிருத்திவியாம் இல்லையா கோஷேலிகான்னு சொன்னார். சில உபநிஷத்துல எப்படி சொல்லியிருக்கு, ஆச்சாரியர் பிரகரண கிரந்தம் எழுதியிருக்காரு பஞ்சீகரணம், அதுல எப்படி உபாசனை பண்ணணும்ன்றது சொல்லியிருக்கார். இந்த பிருத்திவியை கொண்டு போய் ஜலத்துல அடக்கணும்,
ஜலத்தை கொண்டு போய் அக்னியில் அடக்கணும், அக்னியை கொண்டு போய் வாயுவில் அடக்கணும், வாயுவை கொண்டு போய் ஆகாசத்துல அடக்கி அதிலிருந்து பிரம்மத்தை அடங்கணும் அப்படின்னு சொல்ல. இப்படியும் ஒரு உபாசனை இருக்கு, அப்படியும் ஒரு உபாசனை இருக்கு. சபல உபாசனைன்னு பேர் இதெல்லாம் இல்லையா, சபல பிரம்ம உபாசனைகள். இப்படி இந்த பிரம்மத்தை பத்தி சொல்லியிருக்கு. மூலாதாரம் மூலாதார இல்லையா, பிரம்ம கிரந்தி விபேதினி, மணிபுராந்தர் இருக்கிறா விஷ்ணு கிரந்தி விபேதினி, ஆத்யா சப்ராந்தலாலத்தா ருத்ர கிரந்தி விபேதினி அப்படின்னு இந்த 3 குறிச்செல்லாம் இருக்கு இல்லையா. இந்த விஷயத்தை இப்போ அப்படி உபனிஷதானது சொல்ல போறது மேலோட்டமா. புருஷன அபானையோர் மத்தியே உபஸ்தம் வாயு, இதுக்கு நடுவுல மத்தியே நீங்க என்ன பண்ணணும்னா 2 கையால வச்சு ஒரு அடி அடிச்சுப்பாங்க. யாரு? ஞானிகள், யோகிகள். அந்த இடத்துல வாணி ஆஸ்தாய் சம்சயே அப்படி வச்சு ஒரு பிளஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அது பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வாயிலிருந்து நாக்க சனகை இல்லையா, அந்த கொஞ்சோண்டு அந்த தங்க ஒரு சின்ன தானியம் மாதிரி, சனக்கம்னா கடலை மாதிரி, அப்படி கொஞ்சோண்டு நாக்க கொஞ்சமா வெளியில அப்படி நாக்கால சந்தைய இல்லையா அப்படியே கடிச்சு பார்க்கலாம். அந்த 4 குண்டலினி எழுப்பும்போது இந்த இடத்துல ஒரு கையை வச்சுட்டு அந்த நாக்க கொஞ்சம் வெளியில எடுத்து அதை கடித்து கொண்டு எவமாத்திர நிர்கதாம், அவர் என்ன பண்ணுவாரா, அந்த அந்த பார்வி எவம்லாம் இருக்கு இல்லையா, தானியங்கள் இருக்குல்ல, தானியத்திலிருந்து அப்படி வெளியில வர மாதிரி உணர்வார்களாம். அப்படி பண்ணிட்டு அந்த கொஞ்சோண்டு அந்த கண்ணை மாஷா மாத்ரீம் ததா திருஷ்டி, அப்படி கண்ணை அப்படியே ஒரு உளுந்த அளவுக்கு இல்லையா, ஒரு உளுந்து போற அளவுக்கு அப்படி கண்ணை திறந்து அப்படி பார்த்து அப்படியே தன்னுடைய காது ஸ்தோத்ரே ஸ்தாபிய ததா புவி அப்படின்னாரு. அவர் அப்படி போய் அந்த கேட்கிற பவர் இருக்கு இல்லையா, அந்த பவரை அப்படியே இழுத்து கொள்வார்கள். இழுத்து கொண்டு ஸ்ரவணே நாசிகே கந்தா அப்படின்னா, கந்தாய சிரவணம் இல்லையா, சவுண்டு இல்லையா, ஸ்மெல்லு, கந்த மூக்குல இருந்து வர சவுண்டு, அந்த ஆகாசத்துல இருந்து வரக்கூடிய சவுண்டு, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நச்சா சமிஸ்ரயே அப்படியே எல்லாம் அடங்கி போயிடுவோம். ஒண்ணுமே தெரியாம கண்ணுக்கு பார்க்கும் பவர் போச்சு, காதுக்கு கேட்கும் பவர் போச்சு, மூக்குக்கு நுகரும் பவர் போச்சு, நாக்குக்கு. அவர் அந்த குண்டலினியை எழுப்பிவிட்டார். இந்த 6 சக்கரத்தையும் தாண்டி சகசிராரத்துக்கு எழுப்பிவிட்டார். அந்த சமயத்துல அவர் அத சைவம் பதம் எத்திர தத் பிரம்ம பிரம்ம தத்பரம் ததபியாசேன லப்யேத பூர்வ ஜன்ம அர்ச்சிதாத்மனா. இதெல்லாம் இந்த யோகிக் பிராக்டிஸ் எல்லாம் ஏதோ இந்த ஜென்மால வந்ததுன்னு நினைக்காதீங்க. பல ஜென்மாக்களாக அவர்கள் பிராக்டிஸ் பண்ணி இந்த ஜென்மால அந்த வேதாந்தியாக பிறந்து இந்த குண்டலினியே இருக்கக்கூடியதான அது அவ்வளவு ஈஸி இல்லை. ஒரு ஜென்மால தெரிஞ்சுட்டு கிளாஸ் போய் அப்படி குண்டலினியை நான் எழுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்குறது நமக்கு. பூர்வ ஜென்ம ஆர்ஜித ஆத்மனா இல்லையா, பல ஜென்மாக்கள்னால இவன் செய்த பிராக்டிஸினுடைய யோகத்தினாலதான் இவருக்கு இந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. அது அபியாசேன லப்யேத, இப்படி அபியாசம் பண்ணானே ஆனால் பல இந்த ஜென்மால அது அடையணும்னு சொல்ல முடியாது. பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜென்மால நீங்கள் அந்த பிரம்ம ஞானத்தை அடையலாம், யோகிகளும் அடையலாம். ஆனா நம்மள மாதிரி வேதாந்தி சொல்ற மாதிரி கேட்டு இங்க போன புண்ணியே சமம் புரியாது அப்படின்னு கேட்டு அசிமுலேட் பண்ணுவோம்னு சொல்றாங்க இல்லையா. அதை இவர்கள் இப்படி பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி ஜென்மமா பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஜென்மால இந்த குண்டலினியை அவர்கள் எழுப்ப முடியும். அத இப்படி எழுப்பின அவர்கள் அத சைவம் பதம் இல்லையா, அது பரம மங்களகரமாக இருக்கக்கூடிய சிவபதம் என்று சொல்லக்கூடிய சைவ பதம். சைவம் பதம் சிவனுடைய அந்த நிலை, அதான் பரமசிவ நிலை, பிரம்மஞானியினுடைய நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய
சிவக்கேவலோகம் சிவக்கேவலோகம் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அந்த பிரம்மத்தை வேதாந்தத்துல சிவன்னு சொல்ற வழக்கம் இருக்கு. அந்த பிரம்ம நிலையை அத சைவம் பதம் எത്ര எங்கு இருக்கிறதோ அந்த தத் பிரம்ம அதுதான் பிரம்மஸ்தானம். தத் பிரம்ம தத் பதம் அப்படின்ற அர்த்தம். இப்படித்தான் இல்லையா அவர் மெர்ஜாயிடுவார். டிசல்யூஷன் இப்படிதான் நடக்கிறது. அந்த சிவபதத்தோடு இவர்கள் போய் ஒன்று விடுகிறார்கள். அந்த பிரம்மத்தோட ஒன்று விடுகிறார்கள். எப்படி? பை தி பிராக்டிஸ் ஆஃப் யோகா பூர்வ ஜென்மார்ஜித ஆத்மனா. இப்படி பல ஜென்மாக்களால பண்ண அவர்கள் அப்படியே கிராஜுவலாக போய் இந்த நிலையை அடைகிறார்கள். இதைத்தான் கிரமமுக்தி அப்படின்னு சொல்லுது. சத்யோமுக்தின்றது வேதாந்த விஞ்ஞானத்தினால இங்கேயே உயிரோடு இருக்கும் பொழுதே ஜீவன காலத்திலேயே ஜீவனே ஏல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஐயோ எனக்கு இந்த மேலெல்லாம் போய் குண்டலினி எழுப்பி பிரம்மலோகத்துக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு பதிலா நான் இங்கேயே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கேன், ஐ வில் கிராப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் சத்யோமுக்தியை நோக்கி போகக்கூடியவர்கள் வேதாந்திகள். நம்ம எல்லாம் இப்போ அதை நோக்கி போகுங்க. சில பேர் என்ன இப்போ என்ன சார் அவசரம், நான் நிறைய உபாசனை பண்றேன் சார், அப்படியே அந்த மேல போறேன் பிரம்மலோகத்துக்கு போய் அங்க போய் இந்த பிராக்டிஸ் எல்லாம் யோகா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி எனக்கு அங்க பிரம்மா சனகர சனந்தனர்லாம் யாராவது வேதாந்தம் சொல்லி கொடுப்பார்கள். அப்படி சொல்லி கொடுத்து அதன் மூலமாக முக்தி வரும். இந்த கிரமத்துல வரக்கூடிய முக்திக்கு பேர் கிரம முக்தி. அது எப்படி? அப்படி படிப்படியா போய் அந்த முக்தியை நினைக்கிறது. இந்த சத்யோ முக்தி ஜீவன் முக்தியானது இங்கேயே இல்லையா அவருக்கு படிச்சு படிச்சு இங்கேயே பிரம்மத்தை பண்றது அப்படின்னு ஜீவன் முக்தியை பத்தி சொன்னார். இப்போ யோகத்தினால வரக்கூடிய முக்தியை பத்தி சொன்னார். இதுக்கப்புறம் உபாசனையா பிரம்மலோகத்துக்கு போய் அங்க வரக்கூடிய உபாசனை. இதெல்லாம் சவிசேஷ ஞானினா நல்லா கிளியர் கட்டா தீர்மானம் பண்றது பாருங்க. இதெல்லாம் சகுண பிரம்ம உபாசகர்கள். இந்த யோகிகள் உபாசகர்கள்லாம் சகுண பிரம்மத்து மேல ஒரு அட்டாச்மெண்ட், அதை மேலேயே போய்கொண்டிருக்கிறார்கள். அங்க சத்யோஜாதத்துல சத்யோ முக்தி நாடுபவர்கள் நிர்விசேஷமாக நிர்குணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை பற்றிய சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பட்சியத்தை சொன்னார். அப்புறம் யோகத்தின் மூலமாக வரக்கூடிய மார்க்கத்தை சொன்னார். இப்ப என்ன சொல்ற போறார் அப்படின்னாக்க சவிசேஷ ஞானினா கிரமமுக்தி சம்பூதை வாயு சம்ஸ்ராவ்ய ஹிருதயம் தப உச்யதே ஊர்த்வம் பிரபத்யதே தேஹாத் வித்வா மூர்த்தானமவ்யயம். இந்த சாகும் பொழுது இல்லையா இவர்கள் அந்த உபாசகர்கள்லாம் இறக்கும் பொழுது உபாசனை இல்லாதவர்கள்லாம் எப்படி இறக்கிறார்கள் அப்படின்னா அந்த பிராணனானது எப்படி போகுதுன்னா கண்ணு வழியா போயிடும். சில பேருக்கு அப்படி பண்ணி அப்பா சட்டுன்னு போடுவார். சில பேருக்கு காது வழியா போகும். அங்கதான ஓட்டை இருக்கு. நமக்கு மூஞ்சில 7 ஓட்டல எது வழியா வேணாலும் போகலாம். கண் வழியா போகலாம், காது வழியா போகலாம், மூக்கு வழியா போகலாம், வாய் வழியாக போகலாம், பரம உயிர் போகலாம். சில பேருக்கு ஆசன வாய் வழியாக உயிர் போகிறது இல்லையா? நம்ம பாக்குறதும் பாதி பேருக்கு அப்படிதான் போகும், இப்படிதான் போகும். ஆனா உபாசகர்கள் நிறைய உபாசனை அம்பாள் பூஜை பண்ணி 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 சிவ பூஜை பண்ணி 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 அவர்கள் சாகும் பொழுது என்ன ஆகுதுன்னாக்க அவர்களுடைய பிராணனானது உதான வாயு டெக்ஸ்ட் வீடு இல்லையா? இந்த பிராணம் போகும்போது வீடெல்லாம் உதான வாயு என்ன பண்ணுது, இவளை அழிச்சுட்டு அப்படி விரும்புன்னு இந்த ஸ்பைன் வழியா பிரம்மரந்தத்துல போய் இது வழியா ஓட்டை போட்டு இந்த இடத்துல ஒரு ஓட்டை அப்படி பலர்ந்து போடுறான். இப்படி இருக்கக்கூடியவர்கள் நேர மேல்லோகத்துக்கு போகிறார்கள். பல பேர் நடுவுல அவர்களை வரவேற்கிறதுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க வழியில. இப்படிப்பட்ட உபாசகர்கள் இவர்கள் எங்கேயும் நிற்காம நேர பிரம்மலோகத்துக்கு போய்விடுகிறார்கள். பிரம்மலோகத்துல அங்க இருக்கக்கூடிய பெரியானந்தனாக போன்றவர்கள் ஒவ்வொரு சத்திரங்கள் ஒரு புராணங்கள் ஒரு மாதிரி சொல்றது உபனிஷத்து ஏகி ஏகி அப்படின்னு அங்க கூப்பிடுவாங்களாம். வாங்க ஆஸ்வா ஏகி அப்படின்னு கூப்பிட்டு போய் அங்க போய் உட்கார வச்சு இந்த இவாளுக்கு வேதாந்த பாடங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. இப்படி சபல பிரம்ம ஞானியாக இருக்கக்கூடிய உபாசகர்கள்
போகக்கூடிய அந்த சகசிராரத்தை அப்படி உடைச்சிட்டு சித்தி பேதனம் பண்ணி கொண்டு போகக்கூடிய அந்த விஷயங்களை சொல்ல போறார். இதை அடுத்த திகட்டாலும் கேட்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.